விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. கள்ளக்குறிச்சியில் 1,81,000 விவசாயிகளுக்கு மத்திய அரசின் 6,000 ரூபாய் விவசாய மானியம் வழங்கப்பட்டுள்ளது என அண்ணாமலை தெரிவித்தார். அதாவது நாம் 10 ஆண்டுகளாக உங்களுக்காக வேலை செய்துவிட்டு உழைத்துவிட்டு உங்கள் முன்னால் நாங்க வரது கொடுக்கிறோம், ரிப்போர்ட் கொடுக்குறோங்க. ஐயா, நீங்க ஓட்டு போட்டீங்க, மோடியை மீது நம்பிக்கை வச்சீங்க, இதையெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம். இத்தனை பேருக்கு நம்முடைய மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று உங்கள் முன்னால் வரதி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஐயா, அடுத்து நிறைய விவசாய பெருமக்கள் இருக்கிறேன். வங்கி கணக்குக்கு 6,000 ரூபாய் வருதுங்க. ஐயா, வருஷத்துக்கு 6,000 ரூபாய், 3 தவணையில் 2,000 வரும். மோடி ஐயா வந்த பிறகு 15 தவணை ரூபாய், 30,000 ரூபாய். இதுவரை 9 ஆண்டுகள்ல வங்கி கணக்குக்கு பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி, பாருங்க பேர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக விவசாய கௌரவ நிதி 6,000 ரூபாய் வருஷத்துக்கு வருதுங்க. ஐயா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழகத்துல ஒரு முதல் 8 மாவட்டத்தில் அதிகமா இருக்கிற விவசாய பெருமக்கள் 1,81,648 விவசாயி கணக்கு போட்டுங்க. ஐயா, 1,81,000 விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் வங்கி கணக்கு வந்து கணக்கு போடும். திமுக கொடுக்கிற 1,000 ரூபாய் விட பல மடங்கு அதிகங்க, பல மடங்கு அதிகம். 30,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு 9 ஆண்டுகள் 1,81,000 விவசாயம் சத்தம் போடாம வங்கி கணக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். ஐயா, அம்மா நீங்க புரிஞ்சுக்கணும், சென்னை வெள்ளத்துல திமுக 6,000 ரூபாய் கொடுத்தா பாத்தீங்களா? அந்த நோட்டை எல்லாம் இப்படி பிரிச்சு அந்த 500 ரூபாய் நோட்டை எல்லாம் இப்படி பண்ணி இந்த விசிறி மாதிரி பண்ணி திமுக போட்டோ எடுத்து பாத்தீங்களா? தளபதி கொடுத்தாரு, ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருந்தான் பாத்தீங்களா? அண்ணே, நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 6,000 ரூபாய் கொடுத்ததும் மோடி, கவர் கொடுத்ததும் ஸ்டாலின். ஐயா, கவர் ஐயா, அந்த 6,000 ரூபாய் போடுற கவரு ஸ்டாலின் ஐயாது, கவருக்குள்ள இருக்கக்கூடிய பணம் நம்மளுது. இந்த அந்த காலத்து படத்துல சொல்லுவாங்க, மாப்பிள்ள அவருங்க ஆனா சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல நம்முடைய திட்டங்களை எல்லாம் உங்களிடம் தடுப்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இங்க இருக்குதுங்க. ரேஷன் கடைக்கு போறீங்க, அரிசி வாங்குறீங்க, தாயெல்லாம் இங்க இருக்கிறீங்க, அரிசி வாங்குறீங்க ரேஷன் கடையில். 1 கிலோ அரிசி 34 ரூபாய்ங்க. ஐயா, 34 ரூபாய் 1 கிலோ அரிசி. மத்திய அரசுக்கு அடக்க விலை 32 ரூபாய் மோடி ஐயாது, 2 ரூபாயும் மஞ்சப்பையும் ஸ்டாலின் ஐயா, 2 ரூபாய் மஞ்சப்பையும் ஸ்டாலின் ஐயா. ஐயா, அம்மா ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு 10,76,000 கோடி ரூபாய், 10,76,000 கோடி ரூபாய் 9 வருஷத்துல நிதி நமக்கு வந்திருக்கிறது. ஏற்றத்தாழ்வு இல்லை. நமக்கு எம்பி கொடுத்திருக்காங்களா, ஓட்டு போட்டிருக்காங்களான்னு பார்க்கல. தமிழகத்திலிருந்து ஒரு எம்பியா 39 எம்பியா மோடி ஐயா பார்க்கல. பக்கத்து மாநில கர்நாடகா 25 எம்பி கொடுத்திருக்கிறாங்க, அதை பார்க்கல. மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ 9 ஆண்டுகளாக எந்த குறையும் இல்லாமல் நம்முடைய ஆட்சியில் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் அரசு மருத்துவர்கள் ஆக வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய நோக்கம். இன்னைக்கு திமுக 6வது முறையாக ஆட்சியில் இருக்கிறாங்க. 6வது முறையாக 1967 முதல் முறை, 5 முறை ஆட்சியில் இருந்து 6வது முறை. இவங்க 5 முறை ஆட்சியில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி, அதாவது 1967 இருந்து 2011 வரை திமுக தலைவர்கள் தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி எவ்வளவு இருக்கும் ஐயா சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணே, 5 முறை முதலமைச்சரா இருந்தாங்க. 5 முறையும் கலைஞர் கருணாநிதி ஐயா முதலமைச்சரா இருந்தாங்க. அண்ணாதுரை ஐயா 2 வருஷம் இருந்தாங்க முதல். இவங்க மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருப்பாங்க சொல்லுங்க ஐயா? ஏதோ வந்திருக்குமா, அங்க நீங்க வந்திருக்கணுமா? ஐயா அவர்கள் மொத்தமாக தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை ஆட்சியில் இருந்து கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5. நாம் இந்த 9 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி 15. இதாங்க ஐயா நீட் ரகசியம். நீட் ரகசியம் ஒண்ணு இல்லை. நாம அரசு மருத்துவக் கல்லூரியா ஆரம்பிச்சு நீட்ல மாணவர்கள் அங்க போய் படிக்கணும்னு நினைக்கிறோம். திமுக தனியார் மருத்துவக் கல்லூரியை ஆரம்பிச்சு நீட் இல்லாம டொனேஷன் அங்க போய் படிக்கணும் விரும்புறாங்க. இதாங்க அந்த 2 கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். அதுல 15 மருத்துவக் கல்லூரியில ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம். அதுல ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி.